உஜ்ஜயினி நகரை ஆண்டவர் விக்ரமாதிதன். ஒரு நாள் ஒரு தந்திரவாதி சாமியார் வந்து, மன்னா, ஒரு பெரிய யாகம் நடத்தப் போகிறேன். அதற்கு ஒரு மரத்தில் தலை கீழாக தொங்கும் வேதாளத்தை கொண்டு வாருங்கள் என்று கேட்டார். தர்மத்தை காப்பவன் விக்ரமாதித்தன் உடனே ஒப்புக்கொண்டார். அந்த இரவு கரிய இருள். மயானத்தில் காற்று குலுங்கியது. எரிந்த சாம்பலின் வாசனை. ஆந்தை குரல். ஒரு பெரிய மரத்தில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தது வேதாளம். மன்னன் அதை தோளில் தூக்கிக் கொண்டார். அப்போது வேதாளம் சிரித்தது. மன்னா, நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். முடிவில் ஒரு கேள்வி கேட்பேன். பதில் தெரிந்தும் சொல்லவில்லை என்றால் உன் தலை வெடிக்கும். சொன்னால் நான் மீண்டும் மரத்தில் போய் தொங்கிவிடுவேன். மன்னன் அமைதியாக நடந்தார். ஒரு நாட்டில் ஒரு நல்ல மன்னன் வாழ்ந்தான். அவருக்கு ஒரே மகள், அழகும் அறிவும் கலந்த இளவரசி. அவளுக்கு திருமணம் செய்ய வேண்டும். ஆனால் ஒரு பிரச்சனை. அவள் 3 இளைஞர்களை நேசித்தாள். அந்த மூவரும் ஒவ்வொரு திரையில் தேர்ச்சி பெற்றவர்கள். ஒருவர் மிகுந்த அறிவு படைத்த பிராமண இளைஞன். ஒருவர் வீரசாலி, ஆயுத கலையில் தேர்ந்தவன். ஒருவர் மந்திர ஞானம் கொண்ட தந்திரவாதி. அரசன் குழப்பமடைந்தான். இதில் யாரை மனம் முடிப்பது என்று. அப்போது திடீரென ஒரு விபத்தில், துரதிர்ஷ்ட விதமாக ஒரு நாள் இளவரசி தோட்டத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு விஷபாம்பு வந்து கடித்து விட்டது. சில நிமிடங்களில் அவள் உயிரிழந்தாள். அரண்மனை முழுவதும் அழுகை. 3 இளைஞர்களும் அதிர்ச்சியில் உறைந்தனர். மூவரின் தீர்மானம். முதல் இளைஞன் அறிவாளி அவளின் எலும்புகளை சேகரித்து காத்தான். ஒரு நாள் உயிர் கொடுக்கலாம் என்ற நம்பிக்கையில். இரண்டாவது வீரன் அவளின் சாம்பலை எடுத்துக்கொண்டு காப்பாற்றினான். யாரும் அவளை அவமதிக்காதபடி காத்தான். மூன்றாவது மந்திரவாதி துறவி போல் நாடு நாடாக சுற்றினான். ஒரு பெரிய முனிவரிடம் இருந்து மறைந்தவரை உயிர்ப்பிக்கும் மந்திரம் கற்றுக்கொண்டான். அதிசயம். பல ஆண்டுகள் கழித்து அவர்கள் மீண்டும் சந்தித்தனர். மந்திரவாதி மந்திரம் சொல்ல அறிவாளி எலும்புகளை சேர்த்தான். வீரன் சாம்பலை தூவினான். மந்திர சக்தியால் இளவரசி உயிருடன் எழுந்தாள். அவள் மீண்டும் அழகுடன் நின்றாள். பிரச்சனை மீண்டும் தொடங்கியது. இப்போது மூவரும் ஒரே கேள்வி. இவள் யாருடைய மனைவியாக வேண்டும்? அறிவாளி, நான் உடலை காத்தேன் என்று சொல்லி, நான் தான் இளவரசியை மனம் முடிக்க வேண்டும் என்றான். வீரன், நான் சாம்பலை காத்தேன் என்று சொல்லி, நான் தான் இளவரசியை மனம் முடிக்க வேண்டும் என்றான். மந்திரவாதி, நான் உயிர் கொடுத்தேன். அவளை மனம் முடிக்க தகுதியானவன் நான் தான் என்றான். அவர்கள் வாதம் தொடங்கினர். வேதாளம் சிரித்துக்கொண்டே, மன்னா, இந்த இளவரசியை யார் மனம் முடிக்க வேண்டும்? சரியான தீர்ப்பு சொல்லு. விக்ரமாதித்ய மன்னன் அமைதியாக சொன்னார். மந்திரவாதி அவளுக்கு உயிர் கொடுத்தான். அவன் தந்தை போல. அறிவாளி எலும்புகளை காத்தான். அவன் மகன் போல. வீரன் சாம்பலை காத்தான். அவன் கணவன் போல. அதனால் அவளை மனம் முடிக்க தகுதியானவன் வீரன்தான். இதை கேட்ட வேதாளம் கைத்தட்டியது. மன்னா, சரியான பதில் சொன்னாய். உடனே அது மன்னனின் தோளிலிருந்து தப்பித்து மீண்டும் மரத்தில் தலைகீழாக தொங்கிவிட்டது. விக்ரமாதித்தன் மீண்டும் அதை பிடிக்க மயானத்தில் திரும்பினார். இந்த கதையின் நெறி, காதல் மட்டும் போதாது, பொறுப்பு மற்றும் பாதுகாப்பு முக்கியம். அறிவு, சக்தி, மந்திரம் எல்லாம் வேறு வேறு பணிகள் மட்டுமே ஆகும். இதன் பார்ட் 2 பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.